வணக்கம். நான் உங்கள் பாலாஜி திண்டிவனம். இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம். அது என்ன வீடியோனா, நிறைய பேர் கோழி வளர்க்குறாங்க. அதில் தீவன செலவு ரொம்ப அதிகமாகுது நண்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது என்ன பார்க்க போகிறோன்னா, தீவன செலவை ரொம்ப கம்மி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி பார்த்தீங்கன்னா, கால்நடைகளுக்கு தேவையான புரத சத்து மிகுந்த அசோலா வளர்ப்பது பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அசோலா வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க, சிம்பிளாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களை எல்லாம் சாமியாக கும்பிடுற காலம் சீக்கிரம் வருங்க. படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்ல, பயிரிடுறவனும் கடவுள் தான். நம்மலாம் விவசாயின்னு காலரை தூக்கி அசோலா வளர்ப்பில் மொதல் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா தொட்டி அமைக்கணும். அப்படி தொட்டி அமைக்க முடியல, செலவு அதிகமாகும் அப்படின்னா அசோலா பெட்டு விற்கிறாங்க. அசோலா பெட்டு வாங்கி போட்டுக்கலாம். என்ன மாதிரி தொட்டி அமைச்சு கூட அசோலா வளர்க்கலாம். அசோலா வளர்கிறதுக்கு என்னென்ன பொருள் இருந்தால் அசோலா வளரும்ன்றதை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக தொட்டி அமைச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு தொட்டியில் என்ன போடணுன்னா, அடியில் கழனி மண், உங்கள் கழனி மண் எடுத்து ஒரு 10 கிலோ அளவுக்கு தொட்டி அடியில் போட்டுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா போர் மண் ஒரு 5 கிலோ அளவுக்கு இருந்தால் எடுத்து போட்டுக்கலாம். போர் மண் கிடைக்கலன்னா எம் சாண்டல் பி சாண்டல் மண் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா தொட்டியில் முக்கால்வாசி தண்ணி விட்டுடணும். நாலாவதாக பார்த்தீங்கன்னா 5 கிலோ அளவு பச்சை மாட்டு சாணி எடுத்து கரைச்சிக்கணும். அந்த தண்ணியில் ஃபுல்லாக கரைச்சி ஃபுல்லாக விட்டுடணும். சாணி மேலே மிதங்கக்கூடாது, அந்த அளவுக்கு சுத்தமாக கட்டி இல்லாமல் கரைக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அசோலா விதை ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இல்லை 1/2 கிலோ அளவுக்கு அந்த தொட்டியில் ஃபுல்லாக தூவி விட்டுடணும். அவ்வளோதாங்க, சிம்பிள், முடிஞ்சிச்சு. அப்படியே ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா தொட்டி ஃபுல்லாக அசோலா ஃபுல்லாக வளர்ந்துருக்கும். நம்ம கால்நடைகளுக்கு, கோழிக்கு, மாட்டுக்கு எல்லாத்துக்கும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம கோழிக்கும் மாட்டுக்கும் கொடுக்கும்போது தீவனத்தில் கலந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு பழக்கம் வரும். அதுக்கப்புறம் நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சிடும். வெறும் அசோலா போட்டாவே சாப்பிடும். இந்த அசோலா பாசியில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம கால்நடைகளுக்கு கொடுக்கும்போது ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் நல்லாவே வளருது. இந்த அசோலா பாசி நம்ம கூட குழம்புல கூட சேர்த்துக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அசோலா தொட்டி எப்படி பராமரிக்கணும்னா, ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் தண்ணி மாற்றிக்கிட்டே இருக்கணும். 10 நாளைக்கு ஒரு தடவை 3 கிலோ சாணி அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா தொட்டி உள்ளே கரைச்சி விட்டுடணும். இப்படி நம்ம ரெகுலராக பண்ணும்போது அசோலா தொடர்ந்து நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். கால்நடைகளுக்கு நம்ம எளிமையாக குறைஞ்ச செலவில் தீவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதே போல் வேறு தொட்டி அமைக்க போகிறீங்க அப்படின்னாலும் இதில் இருக்க அசோலா விதைகளை எடுத்து நீங்கள் வேறு தொட்டி அமைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அசோலாவை சிம்பிளாக வளங்க, தீவன செலவை குறைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.